ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தேவி டெய்லரிங். இது பார்த்திங்கன்னா ஒரு ஷர்ட்டு பிட்டு. இது வந்து 2.25 மீட்டர் இருக்குது. இதை வச்சு நம்ம வந்து ஒரு காலர் டாப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து லென்த் வந்து நம்மளுக்கு 40 இன்ச் வேணும். ஃபஸ்ட் லென்த் செக் பண்ணிக்கலாம். இப்போ கரைப்பகுதி ஒன்றா இருக்கிற மாதிரி மடித்து போட்டுக்கலாம். இப்போ 4 ஃபோல்டிங்காக எடுத்துக்கோங்க. கீழே வந்து ஓப்பன் சைடும் மேலே வந்து மடிப்பு பகுதி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே வந்து அன்னியனாக இருந்துச்சுன்னா ஒரு லைன் போட்டு நேர் பண்ணிக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் ஒரு ஸ்கேலில் விட்டுக்கிறேன். அடுத்து வந்து டாப்போட ஹைட்டு. இது வந்து காலர் டாப்புன்றனால நான் கொஞ்சம் லென்த்தாக வச்சுக்கிறேன். ஒரு 40 இன்ச் வச்சுக்கிறேன். 40 இன்ச்சு நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு அளவு வச்சோம் இல்லையா, அதிலேருந்து வைக்கணும். இன்ச்சு ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. ஸ்டிச்சு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இப்போ மொத்தம் என்னோடய ஷோல்டர் அளவு 14, அதில் பாதி 7 இன்ச்சு அப்படியே வச்சுக்கோங்க. ஆம்கோல் வந்து ஒரு 6 இன்ச் வச்சுக்கலாம். 6.5 இன்ச், 1/2 இன்ச் மட்டும் மைனஸ் பண்ணி 6.5 இன்ச் வச்சுக்கலாம். ஆறரை இன்ச் வந்து நம்ம ஆம்கோல் அளவு. நான் வந்து 6 லைன் பண்ணியிருந்தேன், அதனால் ஒரு 1/2 இன்ச் போட்டு 6.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் நெக்கோட அளவு வந்து 3 இன்ச்சு, பேக்கு வந்து ஒரு 1 இன்ச் மட்டும் வச்சுக்கிறேன். சும்மா லைட்டாக வளைவு போட்டால் போதும். நீளம் வந்து அகலம் வந்து 3 இன்ச் வச்சுக்கிறேன் நான். நெக் வந்து இப்போ கட் பண்ண வேணாம், நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ என்னோடய பாடி சுற்றளவு வந்து 32 இன்ச்சு. 2 இன்ச்சு கூட்டினா 34 வருது, 8.5 இன்ச்சு வருது. நான் ஒரு 1.5 இன்ச்சு சேர்த்து வச்சுக்கிறேன் தையலுக்கு சேர்த்து. அடுத்து வந்து ஹிப்பு பகுதி நான் ஒரு 13.5 இன்ச் வச்சுக்கிறேன். ஒரு லைன் போட்டு மேலே வந்து 8.5 இன்ச் வச்சுருந்தேன் இல்லைங்களா, 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி 7.5 இன்ச் வந்து இங்கே வச்சுக்கிறேன். 1.5 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து ஓப்பன் 20 இன்ச்சுக்கு வச்சுக்கிறேன். 19 இன்ச்சு எப்படி இருந்தாலும் சைடு பிடிக்கிறையில் 20 இன்ச் வந்துடும். நான் பாடி சுற்றளவு இருந்துச்சு. மேலே வந்து 8.5 இன்ச்சு மார்க் பண்ணேன் இல்லையா, 1.5 இன்ச்சு சேர்த்து நான் 10 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டரோட இடுப்போட அகலம். இப்போ ஆம்கோல் வந்து ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு ஒரு லைன் வளைவு போட்டுக்கிறேன். இப்போ மற்றதெல்லாம் ஒரு லைன் போட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். டாப் தைக்கிறது ரொம்பவுமே ஈஸி. காலர் டாப்பும் உங்களுக்கு அதே மாதிரியே தான் இருக்கும்.
இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே ஒரு லைன் போட்டுக்கலாம். இடுப்புக்கு வரும்போது மட்டும் ஒரு 1 இன்ச் மட்டும் இடுப்போட அகலம் வச்சுக்கோங்க. அப்போ சைடில் மடித்து தைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா ரொம்பவுமே மொத்தமாக இருக்கும். கீழே பாட்டம் வந்து இடுப்பு வந்து 10 வச்சிங்களா, நான் கீழே வந்து ஒரு 11 இன்ச் வச்சுக்கிறேன். ஏன்னா அப்படியே வளைவு வர மாதிரி ஆப்பிள் கட் மாதிரி கீழே கொடுத்துக்கிறேன். 1 இன்ச் மட்டும் தையலுக்கு மார்க் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா கூட வச்சுக்கலாம், ஏ லைன் மாதிரி அப்படியே ஒரே லைனாக கொடுத்துக்கலாம். நான் ஓப்பன் வைக்கிறனால நான் ஒரு 11 இன்ச்சு மட்டும் கொடுத்துக்கிறேன். கீழே வந்து ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி அப்படியே கிராஸ் பண்ணிக்கிறேன், வளைவாட் போட்டுக்கிறேன். அப்படியே கிராஸ் பண்ணிக்கிறேன். வளைவாக போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கும் ஆம்கோல் வளைவும் நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துக்குலாம் ஒரு அர்க்காத் போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே ஸ்லோப் கொடுத்துக்கலாம். இப்போ பேக் நெக் வந்து ஒரு 1/2 இன்ச், ஒரு 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே ஒரு வளைவாக கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். காலர் நெக்குக்கு கண்டிப்பாக ஒரு 1/2 இன்ச்சு ஸ்லோப் கொடுத்தே ஆகணும். அப்போ தான் வந்து ஷோல்டர் கரெக்டாக உட்காரும். இப்போ இதை கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் நெக் கட் பண்ணும். பீஸை வந்து 2 எடுத்துக்கோங்க. 2 எடுத்துட்டு ஒரு பாட்டை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க. எடுத்து சரியாக நீட்டாக மடித்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரே மாதிரி 2 ஒட்டுக்கா போட்டு கட் பண்ணோம்னா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம்.